நார்மலா ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சு செவுத்துல ஓட்ட போறப்ப வர இந்த பிரச்சனை நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணிருப்போம். அது என்னன்னா இப்படி ட்ரில் பண்றப்ப வர பிரச்சனை அப்புறம் பார்க்கலாம். ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 பாராமீட்டர் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். 1 ஆர்பிஎம், ஒரு மினிட்ல மோட்டரோட கிராங்க் ஷாஃப்ட் எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுதுன்ற மெஷர்மெண்ட். 2 வோல்டேஜ், நீங்க யூஸ் பண்ற ட்ரில்லிங் மிஷின் கார்ட்லெஸ்ஸா இருந்தா அதுல பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பவர் தான் வோல்டேஜ். 3வது வாட், நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மிஷின் கார்டடாக இருந்துச்சுன்னா அதோட பவரை வாட்டேஜில் மெஷர் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4வது டார்க். டார்க்னா ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், திருப்பு விசை. மோட்டரோட கிராங்க் ஷாஃப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொட்டேட் ஆகுதுன்ற மெஷர்மெண்ட். வீட்டில் இல்லை ஜென்ரல் யூஸுக்கு ட்ரில்லிங் மிஷின் வாங்கினீங்கன்னா கார்ட்லெஸ்ஸாக இருந்தால் 12 வோல்ட் பேட்டரி, 20 to 30 டார்க், ஆர்பிஎம் 1200 to 1500 ஆர்பிஎம் இருக்கணும். கார்டடாக இருந்தால் 300 to 500 வாட்ஸ் போதும். மர வேலைக்கு கார்ட்லெஸ்ஸாக இருந்தால் 18 to 20 வோல்ட் பேட்டரி, 40 to 50 டார்க், 800 to 1200 ஆர்பிஎம். கார்டடாக இருந்துச்சுன்னா 600 to 800 வாட்ஸ் இருக்கணும். காங்கிரீட் ஒர்க்குக்கு ஹேமர் ட்ரில் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். கார்ட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா 20 வோல்ட் ப்ளஸ் இருக்கணும், 60 to 70 டார்க் இருக்கணும், 500 to 1000 ஆர்பிஎம் இருக்கணும். எல்லா கார்ட்லெஸுக்கும் 2லேருந்து 4 ஆம்ப் இருந்தால் நல்லது. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, அந்த காம்போசிட் வருது, இந்த காம்போசிட் வருதுன்னு. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம நான் சொன்ன பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரிஸ் பற்றி உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.